ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பர் ஹெல்த்தியான சுண்டக்காய் கார குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காய் இந்த மாதிரி இடித்து தண்ணியில் அலசி அந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். கசப்பு தன்மை போகிறதுக்காக. இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம இடித்து வச்ச சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு கொதித்து வந்தோடனே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பர் ஹெல்த்தியான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த காரக்குழம்பை சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்ன பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த காரக்குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.